வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார இந்திய சென்றதனால் 5 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம். ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு வாக்குறுதி அளித்த இந்திய நீதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அனுர அரசு சரியான நேரத்தில் மக்களுக்கு வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி. இனி விரிவான செய்திகள். கடற்றொழிலாளர்களுடன் சந்திப்பு இடம்பெறுமாயின் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தின் யாழ் துணை தூதுவர் சாய்புர் அலி தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய மக்கள் சார்பாக மிஸ்பா ஜெப மிஷனரி ஆலய மாணவர்களுக்கு இந்திய மக்கள் சார்பாக கலந்து கொண்டு உதவி திட்டங்களை வழங்குவதில் பெருமை அடைகிறேன். இந்திய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மக்களுக்கு ஆதரவாக மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் சம்பந்தமான திட்டங்களும் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ஜனாதிபதி இந்தியா பயணிக்கிறார். அங்கு தங்கியிருந்து இலங்கை சம்பந்தமான பல திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். அதில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் சேர்ந்த பல திட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவரோடும் மாணவர்கள், இளைஞர்கள், இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு ஆரம்பம்தான். எதிர்காலத்தில் பல விடயங்களோடு சேர்ந்து பயணிப்போம். அக்டோபர் மாதம் இறுதியில் பெரியளவிலான கூட்டம் ஒன்று இடம்பெறவிருக்கிறது. அதில் இலங்கை தொடர்பான அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார புதுடில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வழியாக இந்தியா சென்றடைந்ததாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எம் முருகன், இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் கூடுதல் செயலாளர் புனித் அகர்வால், நெறிமுறை தலைவர் அன்மான் கவுர் மற்றும் பிற இராஜதந்திர அதிகாரிகள் ஜனாதிபதியை வரவேற்றனர். மேலும் இலங்கை ஜனாதிபதியின் வருகைக்கு இந்திய ஊடகங்கள் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்துடன் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்துடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இருவரின் படங்களையும் கொண்ட விளம்பர பலகைகள் புதுடில்லியில் உள்ள முக்கிய சுற்று வட்டாரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இன்றிரவு ஜனாதிபதி அனுரகுமார இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருடன் கலந்துரையாட உள்ளார். இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் தொழிலாளர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதன் காரணமாக 5 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி ஜனாதிபதியின் கீழ் காணப்படும் டிஜிட்டல் பொருளாதாரம், பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய 3 அமைச்சுக்களுக்கும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவற்றிற்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதற்கமைய பதில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் எரங் வீரரத்ன, பதில் பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர, நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா பதில் அமைச்சராக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் ஹருண் ஏமச்சந்திர, பதில் தொழில் அமைச்சராக பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, நாட்டில் மக்கள் பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வரும் நிலையில் பொய்யால் ஆட்சி செய்யும் புதிய அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வெளிப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலை திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகிறது என்பது தொடர்பில் சகலரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் அளித்த வாக்குறுதிகளையும் செயற்பாடுகளையும் பார்க்கும்போது அவற்றிற்கு இடையே பெரிய இடைவெளி காணப்படுகிறது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியம் 15,000 ரூபாவிலிருந்து 25,000 ரூபாவாக
10,000-ஆல் அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் அந்த பணம் கூட சரியாக கிடைக்கவில்லை என்று முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருவதனை பார்க்கிறோம். மின் கட்டணம் 33% குறைக்கப்படும் என்று கூறப்படும், அதையும் நிறைவேற்ற இவர்களால் முடியவில்லை. இன்னும் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்துவது தொடர்பில் பேசவே முடியாது என்று அரசாங்கம் தற்போது கருத்துக்களை முன்வைத்து வருகிறது. பொருட்களின் விலையை குறைப்போம், வாழ்க்கை சுமையை குறைப்போம் என்று தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாபித்தாலும் இன்று தேங்காய் தட்டுப்பாடும் அரிசி தட்டுப்பாடும் நிலவி வருகின்றன. வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறிய இவர்கள் இன்று வெளிநாட்டிலிருந்து கூட அரிசியை இறக்குமதி செய்து வருகின்றனர். அரிசி தட்டுப்பாடுகளுக்கும் தேங்காய் தட்டுப்பாடுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை. இவற்றை நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமரை சந்தித்துள்ள நிலையில் இலங்கையில் ஒற்றையாட்சியை கைவிட்டு தமிழ் தேசம் அதன் இறமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி தீர்வை எட்ட இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதம் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: பொதுவாக கடந்த 75 ஆண்டுகால கொள்கைகளும் குறிப்பாக தீர்க்கப்படாத இனப்பிரச்சினைகளும் இலங்கையை பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி அரசியல் ரீதியாகவும் வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. இயற்கையாகவே எதிர்காலம் கணிசமான சிறப்பாக இருக்க வேண்டுமானால் எதிர்காலத்திற்கான கொள்கைகளை கணிசமாக வேறுபட்டிருக்க வேண்டும். 13வது திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டு 36 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அது கொண்டுவரப்பட்ட காலத்தை விட நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரவின் புதிய அரசாங்கத்திற்கு அண்மையில் வழங்கப்பட்ட மக்கள் ஆணையானது முழுமையான முறைமை மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளமை வளமை போன்ற வியாபாரம் இனி சாத்தியமில்லை என்பதை உணர்த்துகிறது. இலங்கையின் அரசியலமைப்பின் 13வது திருத்தம் அறிமுகப்பட்டதிலிருந்து மாநிலத்தின் கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரை அர்த்தமுள்ள சுயாட்சி மற்றும் சுயராட்சியத்தை அடைய முடியாது என்ற அடிப்படையில் தமிழர்கள் அதை நிராகரித்தனர். இதேவேளை நாட்டின் உயர் நீதிமன்றங்களிலிருந்து 30க்கும் மேற்பட்ட நீதித்துறை தீர்ப்புகள் உள்ளன. அவை அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரை கொழும்பில் உள்ள அரசாங்கம் அனைத்து அதிகாரிகளின் ஒரே களஞ்சியமாக இருக்கும். குறிப்பாக அவை அதிகார பகிர்வுக்கு எதிராக உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இலங்கையுடனான நட்புறவை என்றும் பேணுவோம் என ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியாவுக்கு இன்று சென்ற ஜனாதிபதி அனுரகுமார உள்ளிட்ட குழுவினருக்கு புதுடில்லியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பின் போது இலங்கையின் சுற்றுலாத்துறை முதலீடு மற்றும் விவசாயத்துறை மேம்பாட்டுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் அனுரகுமாரவிடம் தெரிவித்துள்ளார். மேலும் கடற்றொழில் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு மேம்பாடு தனித்துவமான துறைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானிலை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலிவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து அடுத்த 2 நாட்களில் இலங்கையின் வடபகுதியை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக போத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரையில் வீசும். கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும். இந்த கடல் வலயங்களின் சில பகுதிகளில் மிக பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை காங்கேசன்துறையிலிருந்து புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அனுர தலைமையிலான அரசு. அதன்படி முட்டை சில்லறை விலையில் 30 முதல் 35 ரூபாவிற்கு விற்பனை செய்வதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. சராசரியாக 50 கிராமுக்கு குறைவான எடையுள்ள முட்டை 30 ரூபாய் முதல் 32 ரூபாய் வரையிலான விலை கொடுத்து வாங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 55 கிராமுக்கு மேல் உள்ள பெரிய முட்டையை 33 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரையில் வாங்க முடியும்.
சந்தையில் பெரும்பாலும் இந்த விலைக்கே முட்டைகள் கிடைப்பதாகவும் முட்டைகளை இந்த விலைக்கு மேல் வாங்க வேண்டாம் எனவும் நுகர்வோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு இதே பண்டிகை காலத்தில் ஒரு முட்டை 65 தொடக்கம் 70 ரூபாய் விலையில் இருந்தது.